கிருபை. தகுதியில்லாதவனுக்கு தேவன் அருளும் ஈவு. காட்ஸ் அன்மெரிட்டட் ஃபேவர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பொதுவாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா, இந்த ஈவு அப்படின்ற வார்த்தையில இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில இருக்கிறவங்க, மற்றவர்களுக்கு தங்களுடைய ஐஸ்வரியத்தில ஒரு சின்ன பகுதியை கொடுத்து உதவுவது. அல்லது அவங்களுக்கு வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பது தான் ஃபேவர் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தர் நமக்கு கொடுத்தது அது மாத்திரம் கிடையாது. இதை கற்றுக்கொள்வதற்கு முதல்ல கிருபையும், சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின அப்படின்ற வசனத்துல தான் ஆரம்பிப்போம். அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அறிமுகமாகிற, நமக்கு புரிய வருகிற ஒரு காரியம் தான் கிருபை. இந்த கண்ணோட்டத்துல நீங்க வேதத்தை படிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவாக, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவான்களாகும்படிக்கு, அவர் உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ரொம்ப தெளிவான ஒரு விளக்கங்க இது. வெறும் ஒரு ஃபேவரா, ஈவா மேல இருந்துகிட்டு அப்படியே நீ உனக்கு கொஞ்சம் உதவி தருகிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு அவர் தருகிற இரக்கம் மாத்திரம் இல்லாமல், தன்னை தாழ்த்திக் கொண்டு, தன்னை வருத்திக் கொண்டு அவர் இறங்கி வந்து நம்மை உயர்த்தி இருக்கிறார் இல்லையா? இந்த ஒரு பெரிய ஒரு அன்பின் வெளிப்பாடு தான் கண்டிப்பாக கிருபை அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இதை தான் நம்ம வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனத்துல, தேவன் தம்முடைய ஒரே பேறான குமாரனை தந்தருளி, அவர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய குமாரனை நமக்கு கொடுத்து, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். இத தான் நாம, என் கிருபை உனக்கு போதும். அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபை மேல் கிருபை பெற்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனின் அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக அப்படின்னு சொல்லி பவுல் வாழ்த்துறது. மிக முக்கியமாய், கிருபையினால் விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அந்த வசனமெல்லாம் நமக்கு ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலை தரும். இந்த உலகம் நமக்கு எப்படி கிருபையை கற்றுத் தருதுன்னா, நாம ஒரு ஸ்தானத்துல இருக்கிறோம். தேவன் நம்மை அப்படியே ஏற்றுக்கொள்வார். உங்ககிட்ட எந்த மாற்றமும் இல்லாம, அப்படியே நீங்க வாங்க ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆனா, அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை உயர்த்த வேண்டும். அவர் தரித்திரனாய் நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கியிருக்க வேண்டும். நீ தரித்திரனா அப்படியே இரு. நீ அப்படியே இருந்துக்கோ. நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறது வந்து கிருபை கிடையாதுங்க. அவர் எப்படி பரிசுத்தம் உள்ளவராய், அவர் எப்படி வந்து ஒரு களங்கம் இல்லாதவராய் அவர் இருக்கிறாரோ, அதே போல நாமும் மாற வேண்டும் என்பதற்கு வேண்டி அவர் அன்பை பொழிகிறார். கிருபைனா என்ன அப்படின்னா, தேவனுடைய அன்பு மொத்தமா கொட்டி நம்மை அவர் மாற்றி, நம்மை அவர் உருவாக்கி தம்மோடு அரவணைத்துக் கொள்கிறார்.